அஸ்ஸலாமு வெல்கம் டு ராபியாஸ் யூடியூப் சேனல். ஹோம் மெத்தடில் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு பீஸா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டொமேட்டோ சாஸ் நம்ம வீட்டு முறையில் நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். இந்த டச்சப் செய்கிறதுக்கு தேவையான பொருள் 3 தக்காளி, காஷ்மீர் சில்லி, அதில் ஒரு 4, அது அவ்வளவு காரம் இருக்காது, அதனால் 4 மிளகாய், காஷ்மீர் மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். தக்காளியோட ஸ்கின் உரிச்சிட்டு வரணும். ஏன்னா ஸ்கின்னோட நம்ம அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸ்கின்னு நம்ம உரிக்கணும். அது ஒரு பக்கம் கொதி வரட்டும். தக்காளியும் காஷ்மீர் சில்லியும் ஒரு பக்கம் கொதி வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பீஸாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் தேவையான அளவு ஒரு 3 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன். ஈஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஈஸ்ட்டு நம்ம தண்ணியில் வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மாவுலேயே சேர்த்துக்கலாம். 2 இதுவும் நம்ம விருப்பம்தான். நான் மாவுலேயே ஈஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணி மாவை நல்லா பனைஞ்சி விட்ருக்கேன். மாவு பனையும் போது நல்லா சுற்றி விட்டு பனையணும். அப்போ தான் மாவு நல்லா நம்மளுக்கு நல்லா டக்குன்னு சீக்கிரம் பனைஞ்சிடலாம். மாவு ஒரு 1/4 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வெந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் தக்காளி, அது சீக்கிரம் வெந்துடும். இந்த தக்காளியோட ஸ்கின்னை மட்டும் நம்ம உரிச்சிட்டு மிக்சியில் இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தக்காளி, அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி 2த்தையும் மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாம். நான் 2 பீஸா செய்கிற அளவுக்கு நான் தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கங்க கூட, இல்லாட்டி இதே அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பேனில் ஒரு 5-6 பல் சின்னதாக நறுக்குன பூண்டு மட்டும் ஆயில் சேர்த்து பரட்டிக்கலாம். அது கூட பெரிய பல்லாரி வெங்காயம் ஒரு சைஸு, அதையும் சின்னதாக அரிஞ்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப வதங்கிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக ஒரு செகண்ட் மாதிரி வதங்கினா போதும். ஏன்னா நம்ம அவனில் தான் வைக்க போகிறோம். அதில் நம்மளுக்கு ஆனியன் வெந்துடும். இதுவும் நம்ம குக் பண்ணுறதுலேயும் வெந்துடும். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை இந்த வெங்காயத்துக்கு அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் டச்சப் டொமேட்டோ டச்சப் பாக்கெட்டில் இருக்கும் இல்லையா, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த மைதாவை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பீஸாக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சீஸை நம்ம திருவி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பீஸா சீஸுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கடையில் விற்கும். அந்த பீஸாக்குன்னு தனியாக சீஸ் இருக்கும். அதை நம்ம திருவி பூ மாதிரி அழகாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஆனியன் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் நான் தக்காளி, அதையும் இது கூட சேர்த்துடலாம், வெங்காயத்தை கூட. அப்புறம் குடமிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாவையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு மேலே ஆல்ரெடி நம்ம துருவி வச்சுருக்க சீஸையும் ஒரு லேயர் கொடுத்துடலாம்.
Thank you.